அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மார்கழி மாசம்னாலே நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் உள்ள விருங்கி முனிவரால் வழிபட்ட மரகதலிங்கத்தை பற்றி தாங்க இப்போ பேச போறோம். சுருக்கமா பார்க்கணும்னா, முன்பொரு காலத்தில் ஆதிகேசனும் வாயுதேவனுக்கும் ஒரு போர் மூண்டதாகவும் அதில் யார் பலசாலி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதாகவும் அந்த போரினால் உலகம் பேரழிவு கொண்டதாகும். முனிவரும் தேவர்களும் அவரிடம் யார் பலசாலி என்பதை அறிய ஒரு வழி கூறினார்கள். அதன்படி ஆதிகேசன் தன் படங்களால் மேருமலை சிகரத்தின் முடியை அழித்துக் கொள்ள வேண்டும் என்றும் வாயுதேவன் தன் பலத்தால் பிடியை தளர்த்த வேண்டும் என்றும் கூறினார். ஆனால் வாயுதேவனால் பிடியை தளர்த்த முடியவில்லை. இதனால் கோபம் கொண்ட வாயுதேவன் தன் சக்தியை அடக்கிக் கொண்டார். இதனால் உயிரினம் அனைத்தும் மயங்கின. இந்த பேரழிவு கண்ட முனிவர்களும் தேவர்களும் ஆதிசேஷனுடன் பிடியை தளர்த்த வேண்டும் தன் பிடியை கொஞ்சம் தளர்த்தினார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட வாயுதேவன் தன் சக்தியால் அப்பகுதியை வேகமாக மோதி ஆதிசேஷன் சிகரத்தை சேர்ந்த பூமியை 3 செந்நிறமாக சிதறி விழுந்தன. அதில் ஒன்றுதான் திருவண்ணாமலையும், மற்றொன்று இலங்கையும், மற்றொன்று நாகமலையாகும். அதாவது திருச்செங்கோடும் காட்சியளிக்கிறது. லிங்கத்தின் வரலாறு பார்த்தீங்கன்னா, விருங்கி முனிவர் கைலாயம் வரும் வேளையில் சிவபெருமானை மட்டும் வழிபட்டு விடுவார். அவர் அருகில் உமாதேவியை வழிபடாமல் விட்டு விடுவார். இருவரும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் நிலையில் சிவனை மட்டும் வணங்கும் வகையில் வண்டு வடிவம் எடுத்து சுற்றி வழிபடுவார் என்றும், இதனால் கோபமடைந்த முனிவரே, சக்தியாக என்னை அவமதிக்க நீர் சக்தி இழந்து போவீர் என்று சாபம். இதை அறிந்த சிவன், நானும் சக்தியும் ஒன்றுதான், சக்தியிலே சிவம் இல்லை என்று கூறி உண்மையாளுக்கு தன் இடப்பாகத்தை கொடுத்தார். பார்வதி தேவி இடப்பாகம் பெறுவதற்கு இந்த மலையில் தான் தவம் புரிந்து கேதார கௌரி விரதம் இருந்து இடப்பகம் பெற்றார். அப்படி சிவனை நினைத்து தவம் செய்யும்போது சிவபெருமான் லிங்க வடிவமாக காட்சி தந்து வைந்தார். இந்த லிங்கத்தின் அருமை அறிந்த விருங்கி முனிவர் மலையில் தனது 3 காலால் நடந்து வந்து லிங்கத்தை தரிசனம் செய்தார். தனது 3ஆம் காலை தொடர்ந்து இறந்த சக்தியை பெற்றார். பின் அந்த லிங்கத்தை அங்கேயே நிறுவினார். பின் அந்த லிங்கத்தின் சக்தியை எடுத்து கோரி அதை மார்கழி மாதம்